இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவுண்ட் நெக்கில் தச்ச பின்னாடி கூட இந்த டிசைனை நம்ம ஈஸியாக தச்சிடலாம். இதுக்கு வந்து லாங் பஃப் கை வச்சு நம்ம சூப்பராக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த லாங் கை பஃப் கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன், சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தொடர்ச்சியாக அதோட டிசைன் வீடியோவும் நம்ம ப்ளவுஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ 2.5 இன்ச்சு பீஸ் எடுத்துக்கலாம். சேரீயோட கலரும் ப்ளவுஸோட கலரும் 2 பீஸ் வந்து 2.5 இன்ச்சு பீஸ் எடுக்கணும். ஒரே சேம் அளவு எடுத்துட்டு 2 இன்ச்சு எடுத்தாலும் சரி 2 இன்ச்சு எடுத்தாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அளவு வந்து சேமான அளவுగా இருக்கும். உயரமும் அகலமும் வந்து ஒரே மாதிரி சேம் அளவில் இருக்கணும். 3 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் 3 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் 2 சேர்த்துமே 2.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம தச்சுக்கலாம். நாலு சைடுமே தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ இதை நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4 சைடுமே தொடர்ந்து நம்ம லைன் தையல் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கோண சேஃபில் வந்துடும். இது நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கும்போது ஒரு பூ இதழ் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம தைக்க தெரியாதவங்க ஈஸியாக இந்த டிசைனை தைச்சிடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்தெந்த வீடியோ போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பழகிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு சேனலில் போய் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸாக ஒரே சேனலில் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அது என்னுடைய சேனல்லாம் அவசியம் கிடையாது, யாருடைய சேனலாக வேணால் இருக்கட்டும். ஒரே கண்டென்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு அவங்க சொல்கிறது வந்து ஈஸியாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுட்டோம். பைப்பிங் எல்லாமே ப்ளவுஸில் ரெடியாக இருக்குது. தச்சு வச்ச ப்ளவுஸில் இப்போ நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த பீஸெல்லாம் நம்ம 1 பை 1 நம்ம வச்சு அடிச்சுட்டே வரலாம். நல்லா நெருக்கமாக வச்சு நான் தச்சுட்டு வரேன் ரவுண்டில். ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்குது. நம்ம தச்ச பின்னாடி கூட சில நேரம் நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் போடணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி டிசைன்களுக்கு கூட இந்த டிசைன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ ரவுண்டில் வச்சு அடிச்சிட்டோம். இந்த பிசுரெலாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது மேலே லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணிடலாம். அந்த பிசுறு தெரியாமல் இருக்க அந்த லேஸ் வச்சு நம்ம மேலே அடிக்க போகிறோம். இந்த பிசுறுலாம் இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு அதை தச்சிடணும். அதில் இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மேலே நம்ம பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போயே வந்து அழகாக இருக்குது. சிம்பிளாக நம்ம வந்து தைக்க தெரியாதவங்க அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இந்த முனியிலலாம் நம்ம பாசி வச்சு அது தூக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பாசி வச்சு நம்ம டிசைன் பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு தூக்கிட்டே இருக்க மாதிரி அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாசி வச்சு தைக்கும்போது அது ஒரு டிசைனாகவும் இருக்கும். அந்த வந்து தூக்காமல் நல்லா நீட்டாக அந்த டிசைன் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.